வெல்கம் டு சேம் கணேஷ் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கெட்டப்பட்டி வந்திருக்கோம். சில குறிப்பிட்ட 4 வரையும் வீடியோ போட முடியல. அதனால் இப்போதைக்கு இனிமேல் கண்டினியூ வீடியோ வரும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு கொஞ்ச நாள் ரீசெண்டாக வீடியோ போடாத காரணம் அப்படி இப்படின்னு திருப்பி போடுறது வருது அப்படி இப்படி கமிட்மெண்ட் நிறையா இருக்குது, அதனால் போட முடியல. இப்போவும் இருக்குது, ஏதோ அப்படி இப்படி 1-2 வீடியோ இனிமேல் கம்பல்சரி வரும். ஆனால் கவலைப்படாது. இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தான் இருக்கோம், கெட்டப்பட்டி. இப்போ இங்கே வந்தே பல வருஷம் ஆகுது. அதுவும் திரும்ப இப்போ தான் வந்திருக்கேன். நான் சிலசாக ஒரு பிளாக் போட்டலாம், நான் ஊரை பற்றி எப்படி இருக்கேன் என்னன்னு சொல்லி பிளாக் போட்டலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இந்த வீடியோவிலே வரக்கூடாதான், அவனே இன்னைக்கு வீடியோவில் வர வைக்கிறோம். வீடியோவிலே வரக்கூடாதான். நம்ம இங்கே பேசுறதுனால இங்கே இங்கே அதாவது இந்த ஏரியா இந்த ஊர் எப்படின்னா இங்கே நிறைய பீப் போட வேண்டியது இருக்கும். எல்லாம் பேசும்போதெல்லாம் கட்டி பீப் போட வேண்டியது. ஏன்னா வாயை திறந்தாலே இருக்கிறது எல்லாரும் மேலே பேர் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு கேங் ஒன்று இருக்கு. அந்த கேங்கையும் வீடியோ எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஃபுல்லா புகை மூட்டமா பறந்து கிடக்குது அந்த இடத்துல. இப்போ நம்ம வீடியோ வரனால என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? ஏய் இரு, மேல் பொறிக்க போலாம். ஒரு புகை மூட்டமா பறக்குது, அதை எடுத்து வீடியோ போடலாம். நீ பங்கன்னு வரியா? இப்ப நம்ம ஏன் இப்ப இப்படி போடுறோம் அப்படின்னா, இவன் கேமரா எடுத்துட்டு இருந்தான், அவன் விடவே இல்லை. அதனால இப்ப நானே செல்ஃபியில போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். எதுனா பேசுறாலே செருப்பு எடுத்துக்கிறான். ஹீரோ என்ன ஆச்சுன்னு தெரியல, கேமராலே வரக்கூடாது அவன். அதனால ஃபுல் ஃபோக்கஸ் இவனே தான் வைக்க போறப்ப நம்ம. ஏன் ஏன் கேமராவில் வரக்கூடாதுன்ற சரி ரீசன் சொல்ல நான் விட்றேன் விட்டுறேன். பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்றனாலயா? பல லட்சம் பேர் பார்க்குறாங்கன்றனால. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு ஊருக்கு போய். எங்கே போனாலும் வேலை கீழே எங்கே செஞ்சாலும் கடைசியாக சுற்றி நம்ம ஊருக்கு தான் வந்தாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் ஊர் ரொம்ப மாறி போச்சுங்க. இதில் ஒன்று இவ்வளோ வரையும் எல்லாம் வேறு மாதிரி எல்லாம் ஹைலைட்டாக போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் சின்ன வயசுலேருந்து நம்மளாம் சின்ன வயசில் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ பண்ண இருப்போம். இப்போ இருக்கிறவங்களாம் இங்கே இவ்வளோ ஹைட்லேயே எதோ பண்ணுறானுங்க. ஊர் ரொம்ப பயங்கரமாக மாறி போச்சு. வந்து பார்க்குறதில்ல. இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு ஆயிடுச்சு, ஒரு 4-6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வந்திருக்கேன். எங்கே சுற்றி முற்றி எங்கே வேலை செஞ்சாலும் எங்கே சுற்றுறாலும் நம்ம ஊருக்கு தானே வந்தாகணும், வேறு எங்கே போகணும் சொல்ல பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கானுங்க பசங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு காட்டலாம், ஆனால் நம்ம மேலே எதனா கேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க மேலே. அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. நம்ம இப்போ மேலே போக முடியாது. இப்போதைக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஹைலைட்ஸை மட்டும் தான் எடுத்து போட்டாகணும், வேறு வழி இல்லை. இருக்கிற வரையும் போடுவோம் வீடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட இங்கே 1ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் இருக்குது. சின்ன வயசுலலாம் ஃபுல்லாக இங்கே தான் ஓடி ஆடி இங்கே தான் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபுல்லாக எல்லாம் மாற்றி வச்சுட்டுக்கிறாங்க. எல்லாம் ஃபோட்டோ கீட்டோ அடிச்சுன்னு இந்த எழுதி வச்சுன்னு. மரம்லாம் இவ்வளோ ஹைட்டு வளர்ந்துட்டு இருக்குது. நாங்களாம் இருக்கும் போது இந்த இடம் ஒரு மரம்ல ஒரு இதில் எல்லாம் சின்னதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மரம் இருக்குது, இவ்வளோ செடி இருக்குது. ஃபுல்லாக ஸ்கூலே மாறிடுச்சு. ஹெட் மாஸ்டர் 2 பேர் மாறிட்டாங்களாம். ஆனால் இங்கே இருக்கிறதுல ஃபுல் மெமரிஸ் இல்லை. எவ்வளோ ஜாலியாக இருக்கும், எவ்வளோ இதாக இருக்கும். அந்த வயசில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. குறிப்பிட்ட வயசில் இப்போலாம் என்னடா வேலைக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அந்த வயசுலேயே இருந்திருக்கலாம், ஜாலியாக இருந்திருக்கலாம். பாருங்க டேப்பெல்லாம் போட்டுக்கிறாரு. நாங்கள் பற்றி படிக்கும் போதெல்லாம் இங்கே ஒரு சின்ன டேங்க் இருந்துச்சு. இந்த இடத்துல டேங்க் இருந்தமோ அதில் வச்சு ஒரே ஒரு 2 டேப் இருந்துச்சு லைன், அவ்வளோதான் தெரியும். அதுலேயும் தண்ணியே வராது. ஒவ்வொரு நாள் வரும், ஒவ்வொரு நாள் வரவே வராது. இப்போ நடந்து இத்தனை டேப் போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி வருமா என்னன்னு தெரில. தண்ணி வருதா? எனி டைம் தண்ணி இருக்கா? நீ பேசலாம், பேசு. தெரில, நான் ஸ்கூல் பக்கமே வரதில்ல. பரவாயில்ல, எனி டைம் தண்ணி இருக்கு. இது ஏதோ ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறது கேட்டீங்க ரூமுங்க. ஏதோ ஃபுல்லாக மாற்றி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக இங்கே தாங்க, இந்த இடத்துல உட்காருங்க. நாங்கள் இங்கே தான் உட்காந்துட்டு இங்கே தான் படிச்சுட்டு கிடப்போங்க. இப்படி உட்காந்துங்க. இங்கே 2 பேர் எல்லாரும் உட்காந்துக்குவாங்க. இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். எதுனா டெஸ்ட் வேணும்னா தூரமாக அங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள். இங்கே டீச்சர் அங்கே உட்காந்துப்பாங்க.
இப்பெல்லாம் மாறி போச்சு, செருப்பு இருக்கலாம் யாரை வச்சுக்கிறானுங்க. நாங்களாம் அப்படி செருப்பு எங்கேயுமே விட்டு கிடப்போங்க. ஜாலியாக இதில் வந்துனே இதில் வலிக்கிக்கின்னு இப்படி ஏறிக்கின்னு. என்னடா இப்போ போக மாட்டேங்குது, பள்ளி சின்ன வயசுல எல்லாம் போயிடுச்சு. இன்னும் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. பெயிண்ட் எல்லாம் மாத்திட்டுறாங்க, ஃபுல்லா பெயிண்ட் மாத்திட்டாங்க. எல்லாம் ஸ்டிக்கர் எது அதுன்னு வரைய ஆரம்பிச்சுட்டுக்கிறாங்க. இது 6th 7th 6th நினைக்கிறேன். ஆனா இப்போ 8th போட்டு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6th இருந்த மாதிரி 7th இருந்த மாதிரி 6th. இந்த மரமெல்லாம் சின்ன மரம் அது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஹைட்லேயே அவ்வளோ இருந்துச்சு, ஓரளவு ஹைட்ல. இப்போ என்னன்னா இவ்வளோ பெருசாக வர மாட்டேங்குது. இந்த மக்கள் ஏறி உட்காந்து தான் கிரிக்கெட் ஆடுவாங்க. எல்லாம் ஏறி உட்காந்து இங்கே ஜாலியாக உட்காந்து இருந்து பார்த்துன்னு கிடப்புங்க. இப்போ இவ்வளோ பெருசாக ஆகிடுக்குது மரம். இதுவும் இந்த கம்பி அதே மாதிரி தான், ஜெரிக்கின்னு போகிறது. இங்கே ஏறி உட்காந்துனா அங்கே வரையும் ஜெரிக்கின்னு போய் கிடப்புங்க. இங்கே 1ஆவதுலேருந்து 2ஆவது வரையும் இந்த ஸ்கூல், இந்த இடம். அப்பெல்லாம் இங்கே வெளியாக இருக்கும். இந்த மரம் அப்படியே இருக்கு, அப்போ இருந்து இப்போ வரையும் அது ஒரே மரம் இப்படியே இருக்கு. இதே ஹைட்டில் தான் இருக்கு, இன்னும் ஹைட்டு வளரலே அடிக்குது. இங்க இருந்ததுன்னா இந்த ஆட்டுங்கன்னா நெல்லிக்காய் விழும். இப்ப இல்ல நெல்லிக்காய் விடுங்க விழாது, எல்லாம் விழும். ஆனா இந்த ஒரு மரம் மட்டும் வளராம அப்படியே இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. என்னடா இது கேட் எல்லாம் போட்டு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர் இருக்குதா? ஹெட் மாஸ்டர் ரூம்ல தான் கம்ப்யூட்டர் இருக்கும். இங்கேங்க இது ஒரு 8 மாஸ்டர் ரூம் இதா? 8 கம்ப்யூட்டர் இருக்குது. 8 கம்ப்யூட்டர் 8க்கா? மொத்தமா எல்லாருக்குமே பரவாயில்லையா? கம்ப்யூட்டர்லாம் கொடுக்குறாங்களா? நாங்க படிச்ச ஸ்கூல்ல சார் போன் கொடுங்க சார், போர்டுல எடுத்துனே வரக்கூடாது அப்படின்னுவாங்க. இப்ப என்னடா கம்ப்யூட்டர் கொடுத்துறாங்க. பரவாயில்ல. இதான் ஹெட் மாஸ்டர் ரூம். இது 8th ரூம். 8th படிக்கிறவங்கலாம். எங்களெல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் 8th எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 பேர், ஒரு 10 பேர் அப்படி இருப்பாங்க. வெறும் 8 பேர் தான் நாங்கள் 8th. இதுதான் எங்கள் பெரிய இது. நம்ம ஆளுங்களே இவ்வளோதான். மற்ற கிளாஸ்லாம் 16 பேர், 18 பேர், 20 பேர் வரையும் இருப்பாங்க. நாங்களாம் 8th சேர்ந்தாங்களா 8 பேர் தான். 8 பொண்ணுங்க 4 பேர், பசங்க 4 பேர். நாங்கள் 4 பேர், 8 பேர் தான் வருவானுங்க. டெய்லி இங்கே தான் சாப்பாடு போடுவானுங்க. இந்த லைனில் உட்கார வச்சிருவானுங்க. ஃபுல்லாக இங்கே உட்கார வச்சிருவானுங்க. அப்புறம் இந்தாட்ட உட்கார வச்சிருவானுங்க. ஆயம்மா சாப்பாடு போட்டுன்னு வருவாங்க. சாப்பிட்டு எல்லாம் போயிட்டு அங்கே கை கழுவிட்டு அவங்க கிளாஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. நல்லா இருந்துச்சு அப்பெல்லாம், ஜாலியாக. இப்போ பாருங்க, இது என்னடா இது? இது செடி. அது இல்லை, அந்த எது செஞ்சு வச்சுக்கிறாங்க. மேடை. மேடியா? அங்கதான் நின்றுதா இந்த அட்டென்ஷன். அட்டென்ஷன். இப்போ பசங்களாம் இப்படி நின்றுக்கிறதாப்ப இல்லை அப்படியே தான். நாம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி நிற்போமே, அந்த மாதிரி தான் நிற்கிறாங்க இப்பயும். அப்பயோட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போலாம் கூட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு பேர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கிட்டநெல்லி. ஊஓ அது எழுதும் போது ஊஓ நா நீ நடுநிலைப்பள்ளின்னு எழுதுவாங்க. பரவாயில்லடா, ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குதுடா. ஸ்கூலுக்குள்ளே காடா? காட்டுக்குள்ளே தான் ஸ்கூல் அடிக்குது. பாருங்க என்னோட எல்லாம் ஸ்டிக்கர் ஃபுல்லாக இந்த பொம்மை படம் இது அது இது நிறையா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாக பேபி ஸ்கூல் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதை விட நாங்கள் படிக்கும் போது பேபி ஸ்கூல்லே ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பேபி ஸ்கூல் ஒன்று இருக்குது உள்ள. பரவாயில்லையே. என்னடா மரம் இது? இது நாகப்பழம் மரமாடா இது? என்னடா இது? இந்த மரமே இல்லையாடா, இவ்வளோ பேர் தான் வளர்ந்துட்டு இருக்குதுடா இது. அங்கே ஒன்றும் நிறைய மரம் இருக்கும் அந்த சைடில். பாத்ரூம், புது பாத்ரூம் எங்க? என்னடா இது? இது ஹெட்மாஸ்டர் அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்குது பாத்ரூம் எல்லாம். அதெல்லாம் இல்லை, அது யூஸ் பண்ணுறதில்ல இப்போ. இதுதான் இப்போ. அதுதானா இப்போ? அப்படின்னா இதுதான் பாத்ரூம் பசங்களுக்கு. இதே பசங்களுக்கு ஃபுல்லாக இதே. அது பசங்களுக்கு, பொண்ணுக்கு, டீச்சர்ஸுக்கு. ஆமாவா? இப்போ அது இல்லை. என்னடா இது? எல்லாம் டோர் வச்சு கொடுத்துட்டுருக்குறான், அது லாக் போட்டுங்குது. பாருங்க, பேபி ஸ்கூல், குழந்தைகள் மையம். இது என்ன மூடி வச்சுக்கிறாங்க? இதுதான் செடி வளர்க்குறதுக்கு. செடி வளர்க்குறாங்களா? ஒண்ணுமே காணுமே. அதெல்லாம் எதுக்காது, அது மட்டும் தக்கும். இந்த இடம் எனக்கு ஞாபகம்ங்குதுடா. இது இது உள்ள இது தொட்டி சொல்ல போனா இது தண்ணி இருக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் இது செஞ்சு விட்டுருந்தாங்க. அப்ப இந்த பேபி ஸ்கூல்லாம் இல்ல, கட்ட ஆரம்பிச்சாலும் என்னவோ தெரியல, அப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். இது செஞ்சிருந்தாங்க. இது ஃபுல்லா தண்ணி இருக்கும். இது ஃபுல்லா நாங்க என்ன பண்ணுவோம், ஒரு 5-6 பசங்க கூட்டின்னு வந்துருவாங்க. கூட்டின்னு வந்து இது ஃபுல்லா போயிட்டு அங்கே ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அந்த வளைவுல தூந்து இப்படி வெளியே வரணும். மேல இந்த வளைவு இருக்கும், உள்ள தூந்து மேல வர மாதிரி இருக்கும். திடீர்னு ஓனர் வந்துட்டான், இதை கட்டுறவன்
பசங்கெல்லாம் அப்படியே ஓட்டானு துணி எடுத்துட்டு. நானும் ஒரு 3 பசங்க துணி எடுக்கல, துணி இங்கேயே விட்டுட்டு ஜெட்டியோட ஓடி போயிட்டேன். அங்கே ஓடி போய் அங்கே நின்றுக்கிடுமே. அவன் அப்புறமேட்டு ஃப்ரெண்டு போயிட்டு வந்துட்டான். அவன் வந்துட்டு அப்புறமேட்டு அப்பெல்லாம் எங்ககிட்ட ஃபோன் இல்லை, ஃபோன் பேசிக்கிறதுக்கு நேராக தான் போய் பேசி ஆகணும். அப்புறம் வந்தானுங்க, வந்துட்டு இதுன்ட்டு ஏன்னா இப்படி நின்றுக்கிற அப்படின்னு. ஜெட்டி துணியெல்லாம் அங்கேயே இருக்குதுரா, ஜெட்டியோ நின்றுக்கிறா அப்படின்னு. போய் வீட்டில் போய் துணி எடுத்துன்னு வந்துடுறான். நான்லாம் வர மாட்டேன்ட்டு எல்லாம் ஓட்டானுங்க. எல்லாம் பயம் ஆயிடுச்சு. அப்போலாம் சின்ன வயசு, ஒரு இவ்வளோ இருப்புங்க, இவ்வளோ வயசுல இருப்புங்க. அப்போல்லாம் இதெல்லாம் குளிச்சு இதெல்லாம் மறக்க முடியாதுனால ஜெட்டியோட ஊருல வரையும் நின்றுக்கினாங்க. ஐயோ ஐயோ. அப்புறம் லாஸ்ட்டில் ஒருத்தர் வந்து எடுத்து வந்து கொடுத்தாரு துணியெல்லாம், அதை போட்டுனா அப்புறம் கிளம்பி வந்தேங்க. ராஜா பைஸ் இருக்காங்க. அப்பெல்லாம் இங்கே தான் வருவாங்க. நாங்கள் இது ஹெட்மாஸ்டர் ரூம்னா இங்கே ஜன்னல் இருக்கும், இங்கே தான் ஜன்னல் இருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு 8 படிக்கும் போது நாங்கள் இங்கே இருந்தோங்க. இங்கே இருக்கும்போது இங்கே ஜன்னல் இருக்கும், இப்படி ஓப்பனில் இருக்கும். சார் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ண உட்காந்து பாரு, நாங்கள் சாமி இப்படி வருவோங்க. இது வந்து சார் அவர் உள்ள ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. போடா ஸ்கூலுக்கு கிளம்புங்கடா, கிளாஸ் கிளம்புங்கடான்னு. நாங்கள் அடிக்கடி இங்கே தான் நிற்குவோங்க. எல்லாம் வந்து உட்காரதுனால இந்த இடம் தான் எங்களுக்கு ஸ்பாட்டு. கருவேப்பிலையே இது. ஸ்கூல் ஆயமா வேணும்னா பிச்சுக்கிறது, இதில் பிச்சு இதிலே சாப்பாடு. பரவாயில்லையா, இன்னும் தக்காளி செடியெல்லாம் வச்சுட்டு இங்கேயே வச்சு இங்கேயே பிடிக்கும், இங்கேயே செஞ்சிடலாமே. இப்போலாம் புதுசாக எவ்வளோ பெருசு மாற்றி வச்சுக்கிறானுங்க. நாங்கள்லாம் படிக்கும் போது மண் இருந்துச்சு, இது இருந்துச்சு, செடியாக இருந்துச்சு, பில்லாக இருந்துச்சு. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக பில்லாக இருந்துச்சுங்க. இங்கே தான் உட்காந்து டிகோரி, முதுங்கடி, அந்த மேலே ஏறி உட்கார்றது, இந்த நொண்டி ஆட்டம், இந்த கபடி, இதெல்லாம் ஃபுல்லாக இங்கே தான் ஆடிட்டு இருந்தது. எல்லாம் இன்னொரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அது சின்னசாக இருக்குது, அது உள்ளே போய் இப்போ அங்கே படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்கூல் இன்னும் ஓப்பனில் இருந்தது தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கி எலெக்ஷன் ஏதோ எழுதி போடுறதுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வர முடியல. உள்ளே போய் பார்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஸ்கூலெல்லாம். எங்கே கூட்டம் வச்சுட்டா போக முடியும். 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க, அந்த கேப்பில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். திரும்ப ஊருக்கு போனால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது இந்த ஊருக்கு வரதுக்கு.